திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக சுவாமியை நம்ம ரசிச்சு கொண்டாடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். போன வாரம் தண்ணீர் பந்தல் வைத்த படலம், ரசவாதம் செய்த படலம், சோழனை மடுவில் வீழ்த்திய படலம், இந்த மூணும் பார்த்தோம். வேற ஒரு 3 படலங்களோடு இன்னைக்கு நம்ம பயணத்தை தொடருவோம். ஆக்சுவலா இன்னைக்கு 4 முடிக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா 3ல 2 கொஞ்சம் சின்னதுதான், 3வது தான் கொஞ்சம் பெருசு. ஆனா 4வது தொட்டா 4வது கொஞ்சம் ரொம்பவே பெருசு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எபிசோடு வேற. அது அத்தனை பேரும் திரையிலையும் செவி வழியாவும் கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதனால அதை விலாவரியா அடுத்த வாரமே பேசிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஆக இந்த வாரம் 3 படலம் என்னென்ன அப்படின்னா, உலவா கோட்டை அருளிய படலம், மாமனாக வழக்குரைத்த படலம், வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். இந்த 3 படலம் இருக்கு. எப்படியெல்லாம் சுவாமி கொண்டாடி இருக்காருன்னா, மதுரையில இருக்கிற வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, பூந்து விளையாடி இருக்காரு. சித்தனாக ரசவாதம் வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு அவ எல்லாத்தையும் உருட்டி பொண்ணா செஞ்சு அதுல சுவாமிக்கு சிலை வடித்த பொன்னணியாளினுடைய கதை அந்த இப்போ நீங்க காமிச்சிட்டு இருக்கிறது. இது போன வாரத்துக்கு உண்டானது. இன்னைக்கு எபிசோடு உலவா கோட்டை அருளிய படலம். இதுதான் இந்த இல்ல இது இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த இமேஜ் மட்டும்தான். உலவா கோட்டைன்னா நான் நிஜமாவே சொல்றேன், அது ஒரு பாத்திரம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உலவா கோட்டை அருளியா, என்ன அருளியன்னு சொன்னாரா? உலவா கோட்டைன்னு ஏதாவது ஒரு நம்ம மைண்ட்ல அந்த மணிமேகலையில அட்சய பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது ஏதோ ஒரு போகினி மாதிரி ஒரு கிண்ண மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு விஷுவலா சிற்பத்துல இந்த படத்துல உள்ள மாதிரி எல்லாம் தெரியாது. அவங்க வடிச்ச விதத்தை பார்த்தா ஒரு இப்படி இருக்கும் ரவுண்டா, அதனால அது ஒரு பாத்திரம் மாதிரிதான் மைண்ட்ல தோணும். நமக்கு அவ்வளவுதான் கற்பனை பண்ணிக்க தோணுமா? ஆக்சுவலா உலவா கோட்டைன்னா அது ஒரு உருண்டையா இருக்கிற ஒரு வஸ்து, அல்லது ஏதாவது ஒரு இப்படி ரவுண்டா இருக்கிற பாத்திரம்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அள்ள குறையாத சாக்குக்குதான் உலவா கோட்டைன்னு பேராம். இப்ப நம்ம சாக்குன்னு சொல்றோம் இல்லையா, உரை, அதுக்குதான் உலவா கோட்டைன்னு பேரு. இந்த விஷயமே இன்னைக்குதான் தெரியும். மதுரையில நல்லான் தர்மசீலைங்கிற தம்பதிகள், இவங்க வேளாளர் குடும்பம், மிகச்சிறந்த சிவத்தொண்டு புரிவதில் வல்லவர்கள். என்ன வருது என்ன போகுதுன்னு தெரியாம அப்படியே அள்ள கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தம்பதிகள். வரவு செலவெல்லாம் கணக்கு பார்க்கிற பழக்கமே இல்லாத அளவுக்கு தானம் தர்மம் மட்டுமே மனசுல வச்சு குந்திட்டு இருந்தால் குன்றம் ஆழும்னு சொல்லுவாங்க. தானமும் தர்மமும் செஞ்சுக்கிட்டே இருந்தா சுவாமி ஒரு சில நேரத்துல சோதிச்சு பார்க்கலாம்னு நினைப்பாராம். இருக்கிறதுனால கொடுக்குறானா, இல்லாட்டாலும் கொடுப்பாங்களா, பெரியவங்க சேர்த்து வச்சதுனால அள்ளி கொடுக்குறானா, இல்ல அவன் சம்பாரிச்சதை மட்டும் சந்தோஷமா ஆசையா கொடுக்குறானா அப்படின்னு விதவிதமா சோதிச்சு பார்க்கணும்னு நினைப்பாராம். இருக்கிற காடு, கழனி, வயக்காடு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, நஞ்சை புஞ்சை எல்லாம் கரையாற வரைக்கும் விட்டுட்டாரு. இவங்க அள்ளி கொடுக்க அது பாட்டுல சொத்து கரைஞ்சு ஓடா தேஞ்சு அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கால் வயிறு அரை வயிறும் கஞ்சியும் குடிச்சு அதுக்கும் வழி இல்லாத ஏழ்மை நிலையினுடைய கடை கோடிக்கு வந்தாச்சு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வீட்டுல ஒண்ணும் கிடையாது. வைகையில போற தண்ணிய ஒரு பாத்திரத்துல எடுத்து முண்டை குடிச்சால் ஆச்சு, அவ்வளவுதான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வீட்டுல தானியம் ஒரு நெல் மணி கூட இல்ல. சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் மனசார கெஞ்சி வேண்டுறாங்க, சுவாமி இவ்வளவு நாள் நல்லா வச்ச, எங்களுக்கு சொத்து சுகம் தேவையில்லை, நாங்க சொத்து சுகத்தெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் நாங்க செய்யல, புண்ணியம் கிடைக்கும்னு செய்யல, 4 பேர் வயிறார மனசுக்குள்ளிருந்து வயிற நிறைஞ்சு போறத பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இறைவனுடைய சிரிப்பு, அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்ற உண்மையான வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்த தம்பதிகள். அதனால எங்களுக்கு சொத்து எல்லாம் பெருசா வேணாம், 4 பேர் வீட்டு வாசல்ல சோறு போடுமான்னு சொல்லும் போது உட்காருங்க வந்துடுறேன்னு சொல்லணும். ஐயோ கொஞ்சம் கூட இல்லையே எங்கிட்டக்க, நான் என்ன பண்ணுவேன்னு கைய பேசி நிக்க கூடாது, அந்த நிலைமை வரக்கூடாது. ஆனா வந்துருச்சு. எங்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க,
இல்ல காட்ட மாட்டேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த உயிர் வேண்டாம், போதும், நாங்க இந்த உயிரை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறோம், நீங்க கொடுத்த உயிரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனமுருக வேண்டுறாங்க. அப்போ சுவாமி அசரீரியா சொல்றாரு, உயிர் கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்க இல்லையா, இதுக்கு மேல நான் எப்படி உங்களை வந்து சோதிப்பேன். நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஈசான மூலையில ஒரு உலவா கோட்டை, அதான் சொன்னேன், ஒரு உலவா கோட்டை இருக்கும். அதுல இருந்து நீ எடுக்க 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 பொண்ணோ மணியோ ஆரமோ ரத்தினமோ வைரமோ வைடூரியமோ வஸ்திரமோ நீ எதை நினைச்சு எடுக்கிறியோ அது வந்துகிட்டே இருக்கும். வீடு நிறைய இப்ப நீ போய் பார்த்தனா தானியம் கொட்டி கிடக்கும், பொண்ணு பொருள் எல்லாமே உனக்கு வீடு நிறைஞ்சிருக்கும். நீ யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு முடிச்சிட்டு இந்த ஜென்மத்தை பூர்த்தி செய்து என்னோட இடத்துக்கு வந்து சேருன்னு, சிவகதி வந்து சேருக அப்படின்னு சொல்லிட்டு அசரீரியில சொல்லி அவங்களுக்கு வீடு நிறைய தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு செந்நெல்லும் பொன்னெல்லும் கொடுத்து அருளுகிறார். இந்த படலம் தான் உலவாக்கோட்டை அருளிய படலம். உலவாக்கோட்டைன்னா சாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே அரிசி வாங்குற சாக்கு மறக்க மாட்டோம்ல இனிமே. இந்த படமும் இந்த பிக்சர் பார்க்கும்போது இனி எப்பவுமே இது ஞாபகம் வரும் இல்லையா. சும்மா எங்க சாக்குல எது அரிசி கோதுமை எல்லாம் சர்க்கரை எல்லாம் எங்க வச்சிருந்தாலும் ரேஷன் கடையில இருந்து மளிகை கடை வரைக்கும் சாக்க பார்த்தா இந்த இது ஞாபகம் வரும் இல்லையா, அந்த வார்த்தை. அது வரைக்கும் அடுத்ததாக வந்து மாமனாக வந்து வழக்குரைத்த படலம். இந்த வார்த்தை கேட்கும் போதுதான் டி.ஆர். மகாலிங்கம் பாடுறது ஞாபகம் வருது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன், திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்னு பாடுவாரு. அந்த ரொம்ப நாள் அந்த இந்த விஷயத்த பார்க்கும் போதெல்லாம் மைண்ட்ல தோணும், எதுக்காக மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் என்னவா இருக்கும்னு நிறைய தடவை அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் தோணிருக்கு. ஏன்னா அதை யாரும் படமா எடுக்காததுனால அது மைண்ட்ல செட் ஆகல. இப்ப படிக்கும் போது எனக்கு டி.ஆர். மகாலிங்கம் குரல் கம்ப்ளீட்டா மைண்ட்ல வந்துச்சு. மதுரை செட்டித்தருவுல தனபதிங்கிற கணவன், சுசீலைங்கிற மனைவி, இவர்கள் செட்டிமார்கள், அதாவது வைசிய குலத்தில் பிறந்த வாணிப குலத்தில் பிறந்த சிவ தொண்டர்கள், சிவ குலத்தை சேர்ந்தவர்கள். வாணிபம் தான் தொழில்னா கூட கொஞ்சம் கூட பொறாமையோ அழுக்காறு அந்த மாதிரி எண்ணமோ இல்லாமல் அறம் சார்ந்த நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய தம்பதிகள், மணமுத்த தம்பதிகள். வியாபாரம் எல்லாம் முடிஞ்ச நேரம் போக தங்களால் ஆன சிவத்தொண்டை விடாமல் செய்து கொண்டு வருபவர்கள். இவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப காலமா குழந்தை இல்லை. சுவாமி கிட்ட சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் இவங்க தங்கைக்கியோட குழந்தையவே நாம எடுத்து தங்கைக்கு கொஞ்சம் சமீபத்துலதான் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம். தங்கையோட குழந்தைய நாம் எடுத்து வளர்த்தா என்ன, பாலகன் அவன் வந்து அதாவது நடக்கிற ஸ்டேஜ், தவழ்ற பருவம் போய் புள்ள 8 அடி எடுத்து வச்சு நடக்கிற பருவம் வந்துருச்சு. அப்ப இந்த புள்ளைய நம்ம எடுத்து வளர்த்தா என்னன்னு சொல்லி தங்க கிட்டக்க போய் கேட்கும்போது அண்ணனும் அண்ணியும் வந்து பிள்ளையை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறோம், தத்து எடுத்துக்கிறோம்னு கேட்கும்போது மறுக்க முடியாமல் அந்த தாய், ஏன்னா அண்ணி வீட்டுக்கு வந்த மருமக கண் கலங்கு. எவ்வளவு நல்ல மனசுல இதெல்லாம். இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சாத்தியமா இல்லையான்லாம் தெரியல. தன் வீட்டிற்கு வாழ வந்த பெண் கண் கலங்க கூடாது, அண்ணன் வருத்தப்படுவான். எப்படி கண்ணு கலங்குனா அண்ணன் வருத்தப்படுவான். கூட பிறந்த அண்ணனை வந்து நம்ம கண் கலங்க வைக்க கூடாது. தாய் தகப்பனுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் நமக்கு இருந்து எல்லாம் செஞ்சிருக்காரு, அதனால அவர் என்ன பிள்ளை தானே கேட்கிறாரு, கொடுத்துடலாம். சரி, அப்படியே இருந்தாலும் பிள்ளை யார்கிட்ட இருக்க போகுது, அண்ணா அண்ணி கிட்ட தானே இருக்க போகுது. நம்மளை விட அவங்க இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் வசதியானவங்க. நம்ம பிள்ளை இன்னும் நல்லாவே நம்ம கிட்ட கஞ்சி குடிச்சான்னா அவங்க வீட்டுல இன்னும் நல்ல செழிப்பா சாப்பிடுவான், நல்லாவே வளருவான் அப்படின்னு சொல்லி மனசு உவந்து பிள்ளைய வந்து தத்து கொடுக்குறான். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து தங்கையை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது எங்க புள்ள வந்து தங்க திருப்பி அந்த பாசம் அதை ஒட்ட விடாம பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்வீகாரம் எடுக்கிறதுல இந்த பிரச்சனை எல்லாம் வரும். கத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட பார்க்கவே பேசவோ விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம்.
இவங்க காமிக்கிற பாசத்துல இருந்து வழுக்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சு அதுதான் அம்மான்னு தெரிஞ்சு ஓடிட்டா, அம்மா கிட்ட ஓடிட்டா. அந்த பயம், தங்கையை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது தெரிஞ்சு தங்கை ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு கட்டத்துல அந்த வருத்தம் அழுகையாக மாறி, அந்த அழுகை கோபமாக மாறி, ஒரு நாள் பொறுக்க முடியாம அண்ணா என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு, என்னால இதுக்கு மேல தனியா இருக்க முடியாது. என்னால பிள்ளைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. காலமும் போயிடுச்சு. எனக்கும் இனிமே இன்னொரு பிள்ளை பிறக்கும்னு எனக்கு என்னால உறுதியா சொல்ல முடியல. என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி பிள்ளைய வாங்கி கொண்டு போய் விடுகிறாள். பிள்ளைய வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணா அன்னைக்கு அவ்வளவுதான், மனசு விட்டு போச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிறு பிள்ளை, அந்த சிறு பாலகனுடைய பெயருக்கு தன்னுடைய சொத்து முழுவதையும் மாற்றி எழுதி வைத்து விட்டு அவங்க 2 பேரும் தேசாந்தம் போயிடுறாங்க. இப்ப மொத்த சொத்தும் பிள்ளையினுடைய பெயருக்கு மாற்றலாகி கைக்கு வந்துருச்சு. தங்கச்சியை பார்த்து, அம்மா இந்தா, எங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க வேணாம்னு தோணல, எங்களுக்கு பிடிக்கல இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு, மனசும் விட்டு போச்சு. எப்படியோ நீ பெற்ற பிள்ளைதான், ஆனா அவன் எங்களுக்கும் பிள்ளைதான், நீ நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிரு. நாங்க இப்படி ஊரெல்லாம் சேத்திராடங்கள்லாம் போயிட்டு வரோம், திரும்பி வருவோமான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நாங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால நாங்க போயிட்டு வரோம். திரும்பி வந்தாலும் வருவோம், வராமலே போனாலும் போனதுதான், நீ கவலைப்படாத, பிள்ளைய நல்லா வளர்த்துக்கோன்னு சொல்லி சொத்து மாற்றிய பத்திரம் எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. கொஞ்ச காலத்திலேயே தங்கையினுடைய கணவர் இவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய சொத்தை வலுக்கட்டாயமாக தனக்கு வேணும்னு பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு இவளை ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. 3வதாக வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் 3வது. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம சுவாமி கிட்ட போய் முறை வைக்கிறான். சோமசுந்தர கடவுளிடம் போய், இந்த மாதிரி என் பிள்ளைய சொத்துக்காக என்னையும் என் பிள்ளையும் ரொம்ப சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு. அப்போ அங்க வழக்காடு மன்றத்துக்கு வர சொல்லி சொல்றாங்க. ஏமா அலறன்னு கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வா. ஆக விஷயம் வழக்காடு மன்றம் வரைக்கும் வந்துடுது. வாதி பிரதிவாதி இருதரப்பு நியாயத்தையும் கேட்டு மன்றத்துல இருக்கிறவங்க தீர்ப்பு சொல்லணும். இவ சொல்றா, இந்த மாதிரி எங்க அண்ணா அன்னைக்கு நான் தத்து கொடுத்தேன், ஆனா புள்ள இல்லாம என்னால இருக்க முடியல, திருப்பி வாங்கிக்கிட்டேன். நான் திருப்பி வாங்கினதுல மனசு உடைஞ்சு போய் அண்ணா அண்ணி சொத்து மொத்தத்தையும் என் பிள்ளை பேருக்கு எழுதி வச்சுட்டு அவங்க தேசாந்திரம் போயிட்டாங்க. ஆனா எப்போ திரும்பி வருவேன்னு சொல்லல, எப்ப வேணாலும் வருவேன், வராமலும் போவேன். ஆனா அது கடவுள் கையில தான் இருக்கு, நான் வர்றது வராததெல்லாம் கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஊர் ஊரா சிவன் கோயில் கஷேத்திராடனம் தான் போயிருக்காங்களே தவிர அவங்க இந்த பூமியில இருக்கதான் செய்யறாங்க. அதனால அவங்க அண்ணா எழுதி கொடுத்த பத்திரம் செல்லும். அதனால இந்த மாதிரி என் பக்கம் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு அவ கண்ணுல தண்ணீரோட அவ முறையிடுறா. அவங்க தாயாதி சைடுல ஏதேதோ காரணம் சொல்லி, இல்ல இல்ல எங்களுக்குதான் சொந்தம், நாங்க அப்படி செஞ்சிருக்கோம், இப்படி செஞ்சிருக்கோம், நாங்க அப்படி வளர்த்திருக்கோம், இப்படி அவங்க எல்லாம் ஒண்ணும் கிளிக்கல. ஆனாலும் காசு வருதுன்னு என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்கல்ல, அவங்க அவங்க பக்கத்துக்கு போய் அள்ளி விடுறாங்க. இந்த வழக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. தீர்ப்பு எழுதணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சொக்கநாதர், நம்ம ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி என்ன பண்றாரு, உள்ள வர்றாரு வேகமா. பாரு, அங்க ஒரே ஒரு சலசலப்பு. யார் என்னன்னு திரும்பி பார்த்தா மாமன் வந்தாச்சு. எப்பா இது யாரு? இந்த பிள்ளையோட மாமன். பிள்ளை ஓடி போய் கட்டிக்கிறான். மாமா வந்துட்டியா? வந்துட்டேன்னு சொல்லும். எங்க இருக்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு? தெரியல மாமா, இங்க எல்லாரும் ஏதோ சண்டை, குழந்தைக்கு என்ன தெரியும், தெரியல, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. தங்கையை பார்க்கிறான், கண்ணுல தண்ணியோட நிக்கிறான். அண்ணா இந்த மாதிரி சொத்து எல்லாத்தையும் தயாரிக்காரவங்க பிடிங்கிட்டு என்னையும் பிள்ளையும் ரொம்ப துன்புறுத்துறாங்க, சாப்பாடெல்லாம் கூட சரியா போடுறது இல்ல, நீங்க எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் இவங்க பிடுங்கிட்டாங்க. அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. நான் என் பிள்ளைய எப்படி பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனேன், ஆனா இப்படி பண்ணிட்டியே. சரி, பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நேருக்கு நேரா தயாதிக்காரவங்களை பார்த்து கேக்குறாங்க, என் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த ஸ்திதியில நான் விட்டுட்டு போனேன், என் பிள்ளைக்கு ஹாரம் என்ன, அடிக்கிற என்ன, இடுப்புல தங்க சங்கிலி என்ன, இடுப்புல சின்ன நான் அரைஞான தங்கத்துல போட்டிருந்தேன், கையில கங்கணம் போட்டிருந்தேன், அதெல்லாம் இல்ல, பட்டு பீதாம்பரம் கட்டி தினம் அழகு பார்த்தேன் என் பிள்ளைய, அதெல்லாம் இல்லாம என் பிள்ளை என்ன இப்படி சாதாரணமா ஒரு வெறும் அழுக்கு சட்டையெல்லாம் போட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. என் தங்கச்சியையும் நல்ல இடத்துலதான் கட்டி கொடுத்துருந்தேன், அவளையும் இப்படி ரொம்ப பராரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க, கழுத்துல காதுல ஒண்ணும் இல்லாம நூசில கட்டிட்டு அவளும் கண்ணுல தண்ணியோட நிக்கிறா.
நான் உசுரோட இருக்கும்போது அது எப்படி நீங்க சொத்து கேட்டு சண்டைக்கு வரலாம்? நான் தான் உயிரோட இருக்கேனே, சொத்தை எழுதி கொடுத்த நானே உயிரோட இருக்கும்போது நீங்கெல்லாம் இதுல எப்படி பங்கு கேட்டு உரிமை கோரலாம்? உங்களுக்கு எல்லாம் என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி நேருக்கு நேரா சண்டை போடுறாரு. நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆமா, இவர் கேட்கறது வாதி தரப்புல அவங்க கேட்கறது நியாயம் தானே. எப்ப சொத்தை எழுதி கொடுத்தவரே உசுரோட வந்துட்டாரோ இதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து நிக்காது, செல்லுபடி ஆகாது. இந்த வழக்கு வந்து ரத்தாகுது. இத குழந்தைக்கும் அவங்க மாமனுக்குமான விஷயம்தான். அவங்க குடும்பத்துல அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். சொத்தை அனுபவிக்கிற விஷயம் உரிமை வந்து குழந்தைக்கு தான் உண்டு. தங்கைக்கும் குழந்தைக்கும் தான் உண்டு. அவங்க அண்ணன் கூட இருந்து இது அத்தனையும் பார்த்துக்கட்டும். சோ இதோட இந்த வழக்கு வந்து நம்ம முடிச்சு வச்சுக்கலாம். இந்த வழக்கு இவ்வளவுதான். போங்க. ஆனா பொய்யா குற்றம் சாட்டி அவங்க சொத்தை அனுபவிக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு தண்டனை உண்டு, அபராதம் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பாயிடுது. அவங்க அப்படியே ஐயோ போச்சு, கைவிட்டு போயிடுச்சு, சொத்து நம்மளை விட்டு போயிடுச்சேங்கிற கோவத்துல இவங்களை நல்லா திட்டி தீர்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. தங்கச்சி அண்ணன் கிட்டக்க வந்து அண்ணா தக்க சமயத்துல நீ வந்த அண்ணா, நீ மட்டும் வரலன்னா என்னையும் என் பிள்ளையும் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்கி இருப்பாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணா. இல்லப்பா, ஊருக்கு தான் போயிட்டு இருந்தேன், அப்புறம் நீ ரொம்ப அழறன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஊருக்காரவங்க தான் வந்து சொன்னாங்க, அதனாலதான் அவசர அவசரமா வந்தேன். நான் விட்டுட்டு வந்திருக்கேன் இல்லையா மிச்ச மீதி கோயில தேசாந்திரத்துக்கு நான் போய் முடிக்கிறேன். அண்ணா என்ன நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிட ஒரு வாய் வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறியே, வா அண்ணா வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வர்றதா நானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே மறைஞ்சிடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இத பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது வந்தது அண்ணன் இல்லை, அண்ணன் உருவில் சோமசுந்தர கடவுளே வந்து மாமனாக நின்று அந்த குழந்தைக்காக வாதாடி இருக்காருன்னு தெரியுது. அத்தனை பேரும் அந்த ஏழை தாயினுடைய கண்ணீரையும் பக்தியையும் கண்டு வியந்து அந்த குழந்தைக்கு அத்தனை ஆசீர்வாதத்தையும் பண்ணி தெய்வத்தை சுவாமிய எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையும் பாசமும் வச்சிருந்தா தெய்வம் நமக்காக இந்த அளவுக்கு இறங்கி வரும் அப்படின்னு சொல்லி பூரித்து போய் கடவுளை மனதார துதித்து அவங்க அவங்க இடத்துக்கு கிளம்பி செல்றாங்க. ஆக இதுதான் மாமனாக வந்து வழக்கு வைத்த படலம். வரகுண பாண்டியன் மிக நல்லாட்சி செய்து வந்த ஒரு அரசன். பாண்டிய ஆட்சியிலே வரகுண பாண்டியனுக்கு ஒரு மகத்தான ஒரு இடம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் வரகுண பாண்டியனை தெரியும்னா அடுத்து வர்ற வாரங்கள் எல்லாம் வரகுண பாண்டியனுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏபி நாகராஜன் அண்ணா ஐயாவோட உபயோகத்துல வரகுண பாண்டியனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலையா வேற ஒரு ஒரு அலட்டலோட அப்படி வரகுணா அப்படின்னு மிரட்டுவாரு. அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆக வரகுண பாண்டியனுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சி நடத்தக்கூடிய திறமை. இவன் வேட்டையில ரொம்ப பிரியமான மன்னன் வரகுண பாண்டியன். இப்படி ஒரு காலகட்டத்துல அவங்க ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது இருட்டுல குதிரை மேல பயணிக்கும் போது காட்டு வழியிலே படுத்திருந்த ஒரு பிராமணன் மீது அவனுடைய குதிரை ஏறி இறங்கியதில் நெஞ்சில குதிரையினுடைய குழம்பு ரொம்ப வேகமா பதிஞ்சதுல அவனுடைய மூச்சு திணறி அந்த பிராமணன் இறந்து போகிறான். இவன் இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அடுத்த நாள் காலையில வரகுண பாண்டியனுடைய தர்பாருக்கு அந்த பிராமணனை சுமந்து கொண்டு சுற்றத்தார்கள் எல்லாரும் வராங்க. வந்து நியாயம் கேட்கிறாங்க. அரசே, இது யார் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா குதிரையோட குளம்படி சத்தம் கேட்டுச்சு. நேத்திக்கு கொஞ்சம் பேர் கூட்டமா இந்த பக்கமா அப்படி போனாங்க. குதிரையினுடைய குழம்பு நெஞ்சில அந்த குதிரை ஏறி மிதிச்சு போனதுல பிராணன் போயிடுச்சு, உயிர் போயிட்டுது. நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அத்தனை பேரும் முறையிடுறாங்க. மன்னனுக்கு தூக்கி வாரி போடுது. தான் செஞ்ச தப்பு தெரியுது. ஓ, நம்ம தான் அந்த குதிரை மேல என்னன்னு கூட கவனிக்காம கால் ஏதோ இடர்ன மாதிரி தெரியுது. ஆனா வேட்டையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பணுமேங்கிற அந்த வேகத்துல எதை தாண்டி வந்தோடனே மன்னன் கவனிக்கல. ஓ, அப்ப நம்ம குதிரை ஏறி இறங்குனது ஏதோ மண்ணு மேடோ இதுவோ இல்ல, இந்த படுத்திருக்கிற மனிதன் மேலதான் குதிரை ஏறி இறங்கி இருக்கு. நம்ம கவனிக்காம வேற வந்திருக்கோம். அவன் மூச்சு திணறி இறந்துட்டான். ஐயோ, இந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு மனசு வருத்தப்பட்டு பொன் பொருள் எல்லாம் ஈடு கொடுக்குறான். சரி, இதுக்கு நான் என்ன தொகையோ அவன் இருந்த காலத்துக்கும் என்ன சம்பாரிச்சா என்ன கொடுப்பானோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், மன்னிச்சுக்கோங்க, தவறு நடந்துட்டதுன்னு சொல்லி மன்னனை போய் யாரு தண்டிப்பா? மன்னன் தான் மக்களை தண்டிக்க முடியும். மக்கள் எங்கிருந்து மன்னனை தண்டிக்கிறது? இவங்களும் வருத்தத்தோட சரி நடந்தது நடந்துருச்சுன்னு சொல்லி ஈடு கொடுத்ததை வச்சு சரி பொழைச்சிக்கலாம் மிச்சம் மீதி காலத்தைன்னு சொல்லி வருத்தத்தோட கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா
வரகுண பாண்டியனை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்து கொண்டது. ஹத்தி அப்படின்னா கொலை பாதகம், ஹத்தியா அப்படின்னா கொலை. அததான் தமிழ்ல ஹத்தின்னு சொல்லுவாங்க. பிராமணனை கொண்டதால் பிரம்மஹத்தி தோஷம். ஒரு சில தோஷத்துக்கெல்லாம் நிவர்த்தி கிடையாதும்பாங்க. குரு நிந்தனை செய்யக்கூடாது, கடவுள் நிந்தனை செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லை, இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது, விடிவு மோட்சமே கிடையாது. அதனாலதான் குரு பீடத்துல ஏறினவங்கள, சர்வஜ பீடம் ஏறினவங்க எல்லாம், ஆச்சாரிய பீடத்துல ஏறினவங்கள சரி தப்பு அத அவங்களுடைய கர்ம கணக்கு பார்த்துக்கும். அவங்களுக்குன்னு உண்டான விதிச்ச கர்மா தொக்கி நிக்குமோ இல்ல ரெண்டு வினை முன் நல்வினை தீவினை எல்லாம் கணக்கு சரியாகுமோ, அவங்களுக்கு அது என்ன ஆகுமோ அது அவங்களுடைய கர்ம விதி பார்த்துக்கும், விதி கணக்கு பார்த்துக்கும். நாம அதனாலதான் குரு பீடத்துல ஏறினவங்கள சரி தப்பு சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குருவை எக்காரணத்தை கொண்டும் குருவை நிந்திக்க கூடாது. ஒரு அட்சரம் சொல்லி கொடுத்தாலும் குரு குருதான், குருவை நிந்திக்க கூடாது. சிசு ஹத்திம்பாங்க, குழந்தையை கொல்லக்கூடாது. ஹத்தி தோஷத்துல ஏகப்பட்டது இருக்கு. ஆத்மஹத்தி, பிராணனை, தன் பிராணனை உயிர் பண்ணக்கூடாது. தற்கொலை பண்றாங்க இல்லையா, அது பண்ணக்கூடாது. அதிகாரம் இல்ல. உன் உயிரை போக்கிக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. இல்ல இல்ல எனக்கு அதுதான் விடுதலை வந்த வரோம் அப்படி. இந்த மாதிரி அநேக தோஷங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் நிவர்த்தி கிடையாது. அதனாலதான் செய்ய வேணும்னு சொன்னது, பரிகாரமே கிடையாது. இப்போ வரகுண பாண்டியனை பிரம்மகத்தி தோஷம் பீடித்து கொண்டது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க ஹத்தி தோஷம் தான் உங்களை இந்த பாடு படுத்துது, நீங்க சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் முறையிடுங்கன்னு சுவாமி கிட்ட சொக்கநாதர் கிட்ட அழறான். அங்க பிரதர்ஷனம் பண்றான், கோவில் முழுக்கவும் அங்க பிரதர்ஷனம் பண்றான், தான தர்மம் பண்றான், வேள்விகள் பண்றான். தானம் தர்மம் பண்ணதுல எல்லாரும் வராங்க, நல்லா சாப்பிடுறாங்க, தானம் வாங்கிக்கிறாங்க, பொண்ணு குறையுது, பொருள் குறையுது, சமைச்சதை சாப்பிட்டாங்க, தீர்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா இவன் தோஷம் மட்டும் குறைஞ்ச பாடே இல்லை. இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, கதறி அழறான். சுவாமி நான் உயிரை போக்கிக்கவா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்போ சுவாமி அசரீரியா சொல்றாரு, உன்னுடைய கர்மாவும் தீரும் காலம் வந்துடுச்சு. நீ என்ன பண்ற, சோழ நாட்டுக்கு போய் வம்படியா அவனை நீ சண்டைக்கு இழுக்கிற. சோழ நாட்டு எல்லா வரைக்கும் போய் அவனை சண்டைக்கு கூப்பிடுற. அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு அவன் அப்படி வரும்போது நீ அவனை துரத்திட்டே ஓடுற. காவேரி ஆற்றன் கரையோரமாவே துரத்திட்டு ஓடுற. எது வரைக்கும் ஓடணும் தெரியுமா அவனை துரத்திட்டு? திருவிடை மருதூர் வரைக்கும் நீ அவனை துரத்திட்டு ஓடணும். நீ திருவிடை மருதூருக்கு போ, உனக்கு அங்க நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறாரு. உத்தரவை சிறமேற்கொண்டு இவன் என்ன பண்றான், சோழனை வம்பு கிழத்து சண்டைக்கு கிளம்புறான். இவன் சண்டைக்கு கிளம்பி கொஞ்ச தூரம் போயிட்டு சோழ மன்னனையும் அந்த எல்லையில சந்திச்சப்போ சோழ மன்னன் தோற்று ஓடுகிறான். ஏன்னா அனுப்பிச்சு வச்சது சுவாமி இல்லையா, அதனால அவன் தோத்துதானே போகிற மாதிரி இருக்கணும், அப்பதானே விரட்டிட்டு போக முடியும். தோற்று ஓடுபவரை பொதுவா விட்டுடுவாங்க, ஆனா இவன் சுவாமி சொன்னபடி விரட்டிட்டு ஓடுறான். காவிரி கரை ஓரமா விரட்டிட்டே ஓடுறான். விரட்டிட்டே போய் திருவிடைமருதூர் எல்லைய மிதிச்சு, எல்லையில இருந்து கோவிலுக்கு போற வழி எங்கன்னு கேட்டு திருவிடைமருதூர் கோவிலுக்கு போறான். வரகுண பாண்டியன் திருவிடைமருதூர் கோவிலினுடைய கிழக்கு வாசலில் நுழையும் போது பிரம்மகத்தி தோஷத்தால் உடன் வர முடியாமல் அந்த பிரம்மகத்தியானது கோபுர வாசலிலேயே நின்று கொள்கிறது. இவன் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போறான். போனவன் வந்துதானே ஆகணும், வந்த உடனே பிடிச்சுக்கலான்னு சொல்லி அந்த தோஷமானது வாசலோட நின்றுடுதான். வாசலோட நின்னுடுது. இவன் மட்டும் உள்ள போறான். உள்ள போய் சாமி தரிசனம் பண்றான். நெக்குருகி அழறான். சுவாமி கிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை வைக்கிறான். சாமி ஏதாவது ஒரு வழி காட்டு, உன்னை தேடி வந்துட்டேன். எல்லாம் முடிச்சிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறாங்கிற நேரத்துல அசரீரி கேக்குது, உன்னுடைய தோஷம் உன்னை விட்டு நீங்கியது, நீ மேற்கு வாயில் வழியா மதுரை போ, ஏன்னா அந்த பக்கம் போகாத, அந்த நீ விட்டது அங்கேதான் இருக்கு, மேற்கு வாயில் வழியாக மதுரை போய் சேரு அப்படின்னு சொல்லி அசரீரி கேக்குது. இவன் மேற்கு வாயிலுக்கு வந்துட்டு அங்கேயே தங்கி சில காலம் சிவத்தொண்டு புரிந்து அதுக்கப்புறம் மதுரை சேர்றான். திருவிடைமருதூர் போனீங்கன்னா அதனாலதான் கிழக்கு வாசல் வழியா போயிட்டு அப்படியே மேற்கு வாசல் வழியா எல்லாரும் வந்துருவாங்க. திருப்பி கிழக்கு வாசலுக்கு வரவே மாட்டாங்க.
அங்க இந்த ஆக்சுவலா அது சோழ மன்னன் நிறைய பேர் தப்பா, ஏன்னா சோழாண்டி பிரம்மவத்தின்னு அங்க எழுதி வேற வச்சிருப்பாங்க. சோழ நாட்டை ஆண்ட பிரம்மகத்தி, அதனால சோழாண்டி பிரம்மகத்தின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது வரகுண பாண்டியன், அது பாண்டிய மன்னனுடைய உருவம் அது. அது ஏன் எப்படி இப்படி வழக்குல எப்படி இவ்வளவு தப்பா விஷயம் வந்துச்சுன்னு தெரியல. கீழே பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க. மேபி வேற எப்பவாவது நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த கோவில்ல அந்த இடத்துல மாத்த சொல்லி சொல்லணும். ஆக இவன் மேற்கு வாயிலிருந்து மதுரைக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கே தெரியுது அந்த தோஷங்கள் எல்லாம் போய் புது பொலிவுடன் அரசாட்சி துவங்குகிறான். நாடு செழிப்பா இருக்கு, ஊர் செழிப்பா இருக்கு. இவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை. இந்த சிவலோகம் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, கதையில புராணத்துல எல்லாம், அது எப்படி இருக்கும்? நம்மளெல்லாம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கெல்லாம் ஏபி நாகராஜன் ஐயா தான் குரு. அப்படி புகையா வரும். நாரதர் சம்போ மகாதேவான்னு வருவாரு. நந்தி இந்த பக்கம் அந்த பக்கம் தலையாட்டிட்டு சிரிச்சுட்டே இருக்கும். ஆனை போல ஒரு புள்ள, அழகு போல ஒரு குட்டின்னு சிவாஜி சொல்ற மாதிரி, நமக்கு சிவபெருமானாலே சிவாஜி சார் முகம் தான் ஞாபகத்துல வரும். உமையம்மைனா சாவித்திரி அம்மா முகம் தான் ஞாபகத்துல வரும். அது வந்து டிஃபால்ட் அது. அதை மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. தவறு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம சாமியை வந்து யார் ஜாடையிலயாவது வச்சுக்கணும் இல்லையா? அதுல நல்லா இருக்கிற ஜாடையில அப்படியே மனசுல நிப்பாட்டதுல ஒண்ணும் சார்ந்த தப்பில்லையே. நமக்கெல்லாம் அப்படிதான் மைண்ட்ல வரும் இல்லையா? பூதகணங்கள்லாம் அங்கங்க அங்கங்க நிக்கும். எல்லா விதமான மத்தளம் துந்துபி எல்லாம் அப்படியே முழங்கும். எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஹரஹர மகாதேவா சொல்லுவாங்க. சுவாமி அப்படி கண்ணை மூடி மூடாம உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் நமக்கு சிவலோக மைண்ட்ல வரும். வரகுணனுக்கு புராணத்திலையும் இதிகாசத்திலையும் மற்ற வேதத்திலையும் சொல்லக்கூடிய சிவலோகம் எப்படி இருக்கும்? வேதத்துல இல்ல, உயர்ந்த மந்திரங்கள்லையும் சொல்லக்கூடிய சிவலோகம் எப்படி இருக்கும்னு ஆசை. கோயிலுக்கு போய் தினம் நச்சு பிடிக்க சுவாமியை போட்டு அப்படியே தொண சுவாமி சிவலோகம் எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் காட்டுறியா சுவாமி? ஐயோ ஐயோ, இவனை அங்கேயே விட்டுருக்கணும். இவனை பெசாம திருடைய மருதுலயே இருடான்னு விட்டுருக்கணும். இவனை மதுரைக்கு கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. வந்து தினம் இப்ப வருவான் பாரு, இப்ப தினம் நெய் நெய் நெய்ன்னு தினம் அவனுக்கு அந்த ஆசை நாளாக நாளாக தீவிரமாகுது. சுவாமி எனக்கு சிவலோகம் காட்டுவியா? சுவாமி எனக்கு சிவலோகம் காட்டுவியான்னு ஒரு ஸ்டேஜ்ல புள்ள கேட்ட அடிச்சு எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுப்பான்ல. அம்மா 10 ரூபா கொடுமா, அம்மா 10 ரூபா கொடுமா, எடுத்துட்டு போ. இன்னொரு தடவை என்கிட்ட கேட்டேன்னா அவ்வளவுதான் சொல்லுவாங்கல்ல. சாமி நினைச்சிருப்பாரு போல, ஐயோ இவன் தினம் வந்து உசுர வாங்குறான், காட்டிட்டு அத்தோட பேசாம ஆயிடுவான்னு சொல்லி ஒட்டுமொத்த கோவிலையும் சிவலோக மாத்திட்டாராம். மதுரையை ஒட்டுமொத்த கோவிலையும் சிவ கைலாய பர்வதமாக மாற்றி காளமாட உயிர் கொடுத்து நந்தி பகவான் எந்திரி, நீ கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு, அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி காட்டுன்னு சொல்லி, இந்தா பாத்துக்கோ சிவலோகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, தேவகணங்கள் பூதகணங்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் எல்லாரும் பூஜை செய்யற அந்த சிவலோக காட்சியை பாக்குற அந்த வரகுணனுக்கு அப்படியே ஆணு மேம்பறந்து பார்த்துட்டு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, போதும் போதும், நான் பார்த்துட்டேன், எனக்கு இது போதும் போதும், எனக்கு ஏன் கோவில் ஏன் இதுதான் பிடிச்சிருக்கு, பாக்குறதுக்கு தான் ஆசைப்பட்டேன், மத்தபடி இங்க இருக்கலாம் எனக்கு இல்ல, எனக்கு இன்னும் கடமை பாக்கி இருக்கு, அதனால நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன், இப்படிதான் இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பார்த்த சந்தோஷத்துல போதும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த காட்சியும் மறைஞ்சிருது, அவனும் வெளியில வந்துடுறான். ஆக அவனுக்கு சிவலோகத்தை காட்டி அருளி செய்து விட்டார். அவனும் திருப்திப்பட்டு தன்னுடைய மிச்சமீதி வாழ்க்கையை மிகச் சிறப்பாக சிவத்தொண்டு செய்து ஒரு கட்டத்துல அவனுடைய காலமும் முடிந்து விடுகிறது. அவனும் சிவபாதத்துல சேர்ந்துடுறான். இந்த இடத்துல ஆசிரியர் ஒரு விளக்கம் தரார். அப்ப இருக்கிற மாணவர்கள் அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்களாம், மதுரையில இருக்கிறவங்க கேக்குறாங்களாம் அகத்தியரிடம், சுவாமி மதுரையில இருக்கிற வரகுண பாண்டிய மன்னனுக்கு திருவிடைமருதூர்லதான் நிவர்த்தியா? அதுவும் அந்த திருவிடைமருதூருக்கு போகும்போது சுவாமி என்ன சொல்றாரு? காவிரி கரையோரமா போ, எம்மையாமே பூஜித்த தலம், நமக்கு நாமே பூஜை செய்து வழிபட்ட தலம் வரும், அங்க போய் நீ நிவர்த்தி எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்ப மதுரை முன்னூத்தி தலம்னு சொல்றாங்களே, அப்ப மதுரையில தோஷ நிவர்த்தி கிடையாதா? சுவாமியே மாப்பிள்ளையா வந்து தானே அரசாட்சி செய்து அவரே அங்குலமா நடந்து திரிஞ்ச வீதிகள்ல வசிக்கும் இந்த ஊர் மக்கள் புண்ணியம் செஞ்சவங்க இல்லையா? நமக்கு மதுரைக்கு அந்த பெருமை இல்லையா? அப்போ அகத்தியர் சொன்னாராம், அப்படி இல்ல,
மதுரைக்கு பெருமை ரொம்ப அதிகம். அத்தனை விதத்திலைக்கும் மதுரைக்கு வந்து பெருமை அதிகம். முதல் நகரம்ங்கிறதுலயும் மதுரைக்கு பெருமை. தானே வந்து வீற்றிருந்து அத்தனை விஷயங்களையும் நிர்மாணித்தாருங்கிறதுலயும் மதுரைக்கு பெருமை. இப்படிப்பட்ட மதுரையில பாவம் செஞ்சா பாவம் கணக்கிலேயே ஏறாதுன்னு மக்களுக்கு தெரிய வந்துட்டா சுத்தமா பயம் போயிடும். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. இது செஞ்சா தப்பு, இந்த தப்புக்கு பாவம் வந்து சேரும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட உடம்புல இல்லாம துளிர் விட்டு போயிடும். அதுக்கு ஒரு எப்போ எத்தனை 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றது? இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலத்தை என்ன சொல்றது? சமுதாயம் கெட்டு விடுவதற்கு தெய்வம் என்னைக்குமே முன்மாதிரியாக இருக்காது. எப்படி? தப்பு செஞ்சா பாவம் தண்டனை வருங்கிறது தெரியணும். ஏன்னா அந்த காலத்துல திருவிடைமருதூருக்கு பயணப்பட்டு பாவம் பரிகாரம் பாவடுக்கு நிவர்த்திக்கு பரிகாரம் செய்யணுங்கிறதெல்லாம் சும்மா இல்ல. ரோடு 8 வழிச்சாலை போட்டிருக்காங்களா? ஏது பிளைஓவர் உண்டா? மெட்ரோ உண்டா? இது வந்தே பாரத் ட்ரெயின் உண்டா? எங்க இருந்து போறது? இப்ப என்ன சொல்லுங்க, உச்சி பொழுதுக்கு உள்ள போயிடலாம். ஏறினவா 10:30 மணிக்கு திருச்சி, அங்க இருந்து ஒரு கார் எடுத்தோமா 1 மணி நேரத்துல கும்பகோணம், அங்க இருந்து அடுத்த 10வது நிமிஷம் திருவிடைமருதூர். இன்னைக்கு பாசிபிள் எல்லாமே. காலைல காபி குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு கும்பகோணம் லஞ்ச் இந்த காலகட்டத்துல. ஆக இவ்வளவு தூரம் தொலைவுக்கு போனாதான் பாப நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அதனாலதான் சுவாமி தெரிஞ்சு திருவிடைமருதூருக்கு போ அப்படின்னு சொன்னாரு. இங்கேயே யாருக்கு என்ன செஞ்சாலும் பாவமே வராது, நான் இருக்கேன் அதனால அத்தனையும் மன்னிச்சிருவேன்னு சொன்னா மக்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. அதனாலதான் அவர் திருவிடைமருதூருக்கு வரணும்னு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து இந்த படலத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர். ஆக இன்னைக்கு இந்த 3 விஷயங்கள், உலவாக்கோட்டை அருளிய படலம், மாமனாக வந்து வழக்குரைத்த படலம், வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம், இந்த 3ம் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்ததாக விறகு விட்டுற படலம். விறகு விட்டுற படலம் ரொம்ப பெருசா போகுது. என்ன ஏமநாத பாகவதர் எல்லாம் வருவார்ல, ஒரு நாள் போதுமாக்கே கதை போயிடும்ல பாதி நேரம். அதனால அடுத்த வாரம் அந்த எபிசோட ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக அதை நான் இன்னைக்கு தொடல. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.